வந்தார்கள். என்னை பள்ளிக்கு நீங்கள் தூக்கிச் செல்லுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னை பள்ளிக்கு நீங்கள் தூக்கிச் செல்லுங்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஃபضل இப்னு அப்பாஸ் அவர்களுடைய தோளிலும் அலி அவர்களுடைய தோளிலும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கை இருந்தது. இரண்டு பேரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நடத்தி செல்லவில்லையாம், தூக்கிச் சென்றார்கள் பள்ளிக்கு. அவருடைய பெருவிரல் பூமியிலே கோடு போட்டு சென்றதை நான் இன்றைக்கும் நான் பார்த்ததை போல் இருக்கிறது என்றார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர், மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு நமக்காக வேண்டி பரிந்து பேசுகிறவர், மக்காமே மஹமூத் என்கிற உயர் அந்தஸ்தில் எழுப்பப்படுகிறவர், இறுதி நபி என்கிற அந்தஸ்தை பெற்றவர், உலக பொதுமறை வழங்கப்பட்டவர், நமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுகிற முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரம் வரை மக்களால் தூக்கிக் கொண்டு செல்லப்பட்டு தொழுகையை நிறைவேற்றினார்கள் என்றால், அந்த தூதரை பின்பற்றுகிற சமுதாயமாக நாம் இருந்தால் தொழுகையை எந்த காரணத்தை கொண்டும் நாம் விடமாட்டோம் சகோதரர்களே.